தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/9/2025 வியாழக்கிழமை, அசுவதி நட்சத்திரம், இரவு 6:03 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து 12 ராசி கட்டங்கள் உணர்த்துகின்ற ஆரோக்கியத்தை பற்றி. ஆரோக்கியம் ஒருவருக்கு அவசியம் தேவை. அதாவது ஔவையாருடைய இதில் இருக்கும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு. எத்தனை செல்வம் வந்தாலும் ஆரோக்கியம் அவசியம் தேவை. அதே மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியமாக வைக்க முடியலை இந்த காலத்தில். ஏன்னா கண்ட நேரங்களில் எல்லாம் சில பேர் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடுகள் சரியான முறையில் பக்குவப்படுத்தாமையும் இருக்கலாம். ஆகையினால ஏதாவது ஒரு நோய்க்கு அடிமையாகிடுறாங்க. நோய் வந்துடுது. அப்படி வரக்கூடிய அந்த நோயை தீர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க நல்ல மருத்துவரை நாடி போகிறாங்க. அதே சமயம் ஆலயங்களை நோக்கி பரிகாரங்களும் செய்கிறாங்க. இந்த ஜாதகத்தில் 12 கட்டம். நம்ம உடம்பையே 12 கட்டத்துலேயும் நம்ம உடம்பினுடைய அங்கங்களை பற்றியே ஒரு பாடல் உண்டு. தலை, முகம், கழுத்து, மார்பு, தவறாது உணவை ஏற்கும் நிலையுயர் மேல் வயிறு, நெஞ்சின் கீழ் அடி வயிறு, மடிப்பகுதி, மர்மஸ்தானம், மணியான தொடைகள், முழங்கால், அடிக்கணு கால்கள், பாதம், அவயங்கள் வரிசையாமே. இது ஒரு பாடல். சரி, இது என்ன அவயங்கள் வரிசைன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, தலை முதல் வார்த்தை, அது முதல் பாவம், 1ஆம் பாவம். 12 கட்டம் இருக்குல்லையா ஜாதகத்தில். முதல் கட்டத்தில் தலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த முதல் கட்டத்தில் உள்ள கிரகம் சரியில்லைன்னா தலை நோய், ஏதாவது தலையில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும், நோய்கள் வரும். சில பேருக்கு முடி ரொம்ப கொட்டி போயிடுது. அதுக்குன்னு ஆலயங்களே இருக்குது. முடியெல்லாம் ரொம்ப கொட்டி தலையில் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா குடுமியான் மலைன்னு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அது மாதிரி ஸ்தலங்கள். அதே மாதிரி சௌரிராஜ பெருமாள்னு இருக்கும். முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு சில பேர் முடி இறக்குவாங்க. இப்படி தலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல் பாவத்தை பார்க்கணும், அதில் இருக்க கிரகத்தை வச்சு. அடுத்து முகம், 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் சரியில்லைன்னா முகத்துக்கு மேலே தழும்புகள் இருக்கும். கண்ணுக்கு அணிகலன் போட்டிருப்பாங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கலாம். இந்த கண்ணுடைய ஆப்ரேஷன் நடக்குது. சில பேருக்கு கண் பார்வை குறையுது, அப்புறம் கண் பார்வை நல்லா வருது. அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது 2ஆம் இடமா. தலை, முகம், கழுத்து 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா கழுத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் இடம் மார்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 5வது கட்டம் இருக்கு இல்லையா, 5ஆம் இடம் மேல் வயிறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடம் தான் அடிவயிறை பற்றி தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு அடிவயிறு வலிக்கும் அப்படிம்பாங்க. வலிக்குது, அடிக்கடி இந்த வயிற்றில் தொல்லை வருதுங்கிறாங்க. அந்த 6ஆம் இடம் உங்களுக்கு சரியாக இல்லாமல் இருக்கும். உள்ளபடியே 6ஆம் இடம் ரோகஸ்தானம். 6ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா அந்த 6ஆம் இடத்துல ஜீரணக்கருவிகள் பழுதாகி அதுக்கு பின்னால் ஆப்ரேஷன்லாம் செய்கிற மாதிரி சில பேருக்கு வரலாம். 7வது இடம் மடிப்பகுதி. இந்த மடி இருக்கு இல்லையா, அது 7வது கட்டம். 8வது கட்டத்து மூலமாக மர்மஸ்தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த மர்மஸ்தானம், அதில் உள்ள ரகசிய நோய்கள்லாம் வருது சில பேருக்கு, அதுகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். 9வது இது தொடைகள், மணியான தொடைகள், அது 9வது கட்டம். தொடையை பற்றி தெரிஞ்சுக்கணும். தொடையில் சில பேருக்கு ஏதாவது அந்த எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்டதில் பாதிப்புகள் வருது. இது இருந்துன்னா அந்த 9வது கட்டத்தில் உள்ள கிரகங்கள் பலமிழந்திருக்கும், அல்லது பகை கிரகங்கள் பார்க்கும் ஏதாவது இருக்கும். 10 முழங்கால். முழங்கால் வலிக்கிறதுல சில பேருக்கு அடிக்கடி முழங்கால் வலி இருக்குது, இந்த எண்ணெய் தைலம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் 10வது கட்டத்தை வச்சு பார்க்கணும். 11வது கட்டம் அடிக்கணுக்கால். இந்த அடிக்கணுக்கால் இருக்கே, அது அந்த கால்கள், கணுக்கால்கள் ரெண்டும் 11வது கட்டத்தில் பார்க்கணும். 12 பாதம். 12ஆம் இடம் சரியில்லைன்னா பாதத்தில் இந்த பித்த வெடிவு, அடிக்கடி நோய்கள் வரும். சில பேருக்கு எங்கே என்ன நடந்தாலும் அந்த கீழ்ப்பாதம் நோயே வராது, நல்ல வலுவலுன்னு இருக்கும். இது மாதிரி இதை ஜாதக அடிப்படையில் 12 கட்டத்தையுமே உடல் உறுப்புகளுக்காகவே மாற்றி ஒரு அழகான பாடல். தலை, முகம், கழுத்து, மார்பு, தவறாது உணவை ஏற்கும் நிலையுயர் மேல் வயிறு, நெஞ்சின் கீழ் அடி வயிறு, மடிப்பகுதி, மர்மஸ்தானம், மணியான தொடைகள், முழங்கால், அடிக்கணு கால்கள், பாதம், அவயங்கள் வரிசையாமே. இந்த அவயத்தை வரிசைப்படுத்தி பார்க்குறதுல நம்ம கட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்குற போது அதில் உள்ள கிரகம், அந்த கிரகத்தினுடைய வலுவிழந்திருந்தால் அதற்குரிய கோயில். இப்போ கண்ணில் அடிக்கடி தொல்லை இருக்குது. கண்ணாத்தாள் கோயில்னு நாட்டாசங்கோட்டை பக்கத்தில் இருக்குது, சிவகங்கை மாவட்டத்தில். அற்புதமான கோயில். எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவருக்கே மகன் 10 வயது அவருக்கு சோடாபுட்டி மாதிரி கண்ணாடி போட்டிருந்தேன். கண் நோய் அப்படின்னு சொல்லி வந்தார். ஆலோசனை கேட்க வரும்போது சொன்னேன், கண்ணாத்தாள் கோயில் இருக்குனே. நானும் எல்லா வைத்தியமும் நானே டாக்டர் தான், எல்லா இதுவும் இவருக்கு வச்சு பார்த்தாச்சு. ஆனால் அந்த கண்ணில் உள்ள நோய் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அவருக்கு எழுத்தெல்லாம் அவ்வளோ சிறப்பாக தெரியலைன்னாரு. அதுக்கப்புறம்
அந்த கண்ணாத்தாள் கோயில் போயிட்டு கண்ணிலேயே மாவிளக்கெல்லாம் வைப்பாங்க. சும்மா சாதாரண கண் அங்கே விற்கும், வெள்ளியில் செஞ்சு அங்கே விற்கும். அதை வாங்கி உள்ள உண்டியல்லையும் போடுவாங்க. அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வந்தார். ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப வர்ற போது சிறு எழுத்து கடுகளவு இருந்த எழுத்து கூட அவருக்கு தெரிஞ்சிச்சு. வைத்தியத்துக்கு கட்டுப்படாது ஆன்மீகத்துக்கு கட்டுப்படுது பாருங்கள். என்னுடைய புதல்வருக்கு இப்போ கண் பார்வை நல்லா தெரியுது, கண்ணாடி இல்லாமல் படிக்கிறார் பாருங்கன்னு கூட்டிக்கு வந்து காமிச்சு நன்றி தெரிவிச்சுட்டு போனார். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 2ஆம் இடம் வலுவிழந்திருந்தால் அந்த கண் குறைபாடுகள் எல்லாம் இருக்குமா, அதுக்குரிய கோயில்கள் இருக்குது. அது மாதிரி காதுக்குன்னு கோயில் இருக்குது, மூக்குக்குன்னு கோயில், எல்லா இதுக்குமே அவயங்கள். மொத்த அவயத்துக்கே கோயில், வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. இந்த அடிப்படையில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடமே ஆலயமாம்னு சொல்லி பழைய சித்தர்களுடைய பாடல் இருக்குது. வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல் தெள்ள தெளிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம்னு சொல்லி. ஆக உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இந்த உடம்பே ஒரு ஆலயம் மாதிரியாம், பேணி பாதுகாக்க வேண்டும். எனவே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லி ஒரு சித்தர் சொல்லியிருக்கார். இந்த உடல்நிலையின் ஆரோக்கியத்தை பற்றியும் அதில் வரக்கூடிய நோய்களுக்கான அந்த கிரகங்களுக்குரிய நோய்கள் வரும். இப்போ சூரியன் இருந்தால் உஷ்ணாதிக்க நோய், அடிக்கடி காய்ச்சல் வரும். சரி, காய்ச்சல் தீரணும்னா எந்த கோயில் போகணும்? உங்களுக்கு தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிக மிக யோகமான நாள். சுகாதிபதி சந்திரன் ராசியில், சுகஸ்தானம் வலுப்படுவது போல சுகாதிபதி சந்திரன் ராசியில் இருந்தாலே சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேரும். மதிப்பு மரியாதையும் உயரும், மனக்குழப்பங்கள் அகலும், உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. எதை நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அந்த சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த நாள் நல்ல நாள். குரு வாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவதன் மூலம் மேலும் நற்பலன்களை பெறலாம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே இன்றைக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். எதன் மூலமாக விரயம் என்றால் உடன்பிறப்புகள் மூலமாக விரயங்கள் வரலாம். கடன் சுமை கூடிக்கொண்டு செல்கிறது என்று கவலைப்படுவீர்கள். சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதனாலே தொழிலில் கூட கூட்டாளிகள் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. இருந்தாலும் கூட இன்றைக்கு குருவாரம் 2லே குரு இருக்கின்றார். தடைகள் அகல வேண்டுமானால் குருவினுடைய பார்வை உங்களுக்கு தேவை. ஆனால் குரு 2ல் இருக்கின்றார். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிகின்றது. எனவே கடன் சுமை குறைய இன்று நீங்கள் குருவை வணங்குவது நல்லது. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குரு பகவானுக்கு கவசம் பாடி வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே குரு. யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீர்கள். அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அரைகுறையாக இந்த காரியம் முழுமையாக முடிவடையும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்த தகராறுகள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புதர்கள் எல்லாம் மாறும். நல்ல நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி வலுவிழந்திருக்கின்றார். எனவே நினைத்தது நிறைவேறும். அலைபேசி வெளியில் வரும் தகவல் அனுகூலமான தகவலாக இருக்கும். ராகு 8ல் இருக்கின்றார். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்க வேண்டும். எனவே தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்தில் குடிகொள்ளும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கேட்காமலேயே கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு பற்றாக்குறையாக என்று பணவரவு திருப்தி அறிகின்ற நாள். பாராட்டும் புகழும் கூடும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். அலைபேசி வெளியில் வருகின்ற தகவல் ஆச்சரியம் தருவதாக இருக்கலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியும். சூரிய புதன் ஆதித்தம் இருப்பதனாலே, அதாவது புதனும் சூரியனும் இணைந்தால் புத ஆதித்ய யோகம் என்பார்கள். எனவே கல்விக்காக எடுத்த முயற்சி, கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்து இந்த வேலை முடியாமல் இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது முடிவாகலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். எதிரிகளின் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். எனவே சுப விரயங்களாக செய்தால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். இன்றைக்கு நீங்கள் அதிகபட்சமாக குருவாரம் என்பதனாலே குரு பகவானை வணங்குவதோடு கவசம் பாடினால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும்.
துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே கல்யாண கனவுகள் நனவாகும், கடமையில் இருந்த தொய்வு அகலும், விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும். புதிய தொழில் தொடங்க வேண்டுமே, அதற்கு இடம் கிடைக்கவில்லையே, அல்லது அதற்குரிய பொருட்கள் வாங்க போதுமான பணம் இல்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அதற்கான உதவிகள் அருகில் இருப்பவர்களாலும் கிடைக்கும், அல்லது வங்கிகளின் மூலமும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒத்துழைப்பு கிடைத்த மகளும் இனிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாள். ஃபோன் மூலம் பொன்னான தகவல் உங்களுக்கு வந்து சேரும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். எடுத்த காரியங்களை எல்லாம் எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். சந்திரபலம் 6இல் இருப்பதால் சிந்திக்காது செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். புதிய உத்தியோகத்துக்கு மாறுபாடு நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். சுகஸ்தானத்தில் சனி வக்கரம், எனவே ஆரோக்கியம் சீராகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியும் அளவுக்கு உடல்நலமும் இடம் கொடுக்கும், மனநிலையும் இடம் கொடுக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, குறு பார்வை இருக்கின்றது. கல்யாண கனவுகள் நனவாகும், கடமையை செவ்வனை செய்து முடிப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தேக்க நிலை மாறும், தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். இன்று வெற்றிகரமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதுக்கினி சம்பவம் இல்லத்திலே நடைபெறுகின்ற நாள். மதிப்பும் மரியாதையும் உயரும், மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். மாமன் மைத்தின் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும், கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அதிகார வர்க்கத்தினர் ஆதரவும் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுவதற்கு அருகில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உண்டு. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டியை பற்றி பழுது பார்ப்பது போன்றவற்றெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அலுவலகத்திலே மரியாதை கூடும். அலுவலக ரகசியங்களை யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டாம். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் சுக்கிரபலம் 5இல் இருப்பதனாலே பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி, விரயஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார். வீண் விரயங்களிலிருந்து விடுபட்டு சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. சுப விரயம் என்றால் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது, ஆடம்பர பொருட்களை வாங்குவது, இல்லம் கட்டி குடியேறுவது, கட்டியை ஒட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்தலாம். இதுவரை நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த சிந்தனைகளும் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். குருவை வணங்குவது மேலும் நன்மை தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.